Hello doctors, this is Deni. FMG pass பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு டெம்பரரி ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அடுத்து செகண்ட் ப்ராசஸ் என்னது, என்ட்ரி ஸ்லிப்பு. FMG பாஸ் சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ண போகிறதுக்கு உங்களுக்கு என்ட்ரி ஸ்லிப் வந்திருக்கும், அது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. நெக்ஸ்ட்டு FMG பாஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் டெல்லி போய் கலெக்ட் பண்ண போகணும். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை, அப்புறம் நீங்கள் அங்கே எப்படி ரீச் ஆகணும், அங்கே ஏதாவது ஜென்ரலாக கொஸ்டின்ஸ் எதாவது கேட்பாங்களா, இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஹவு டு கலெக்ட் FMG பாஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் FMG பாஸ் சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ண போனப்போ உங்களுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்முங்கிறது என்ட்ரி ஸ்லிப்பில் இருந்துச்சு. இப்போவும் அது இருக்குது. அது இல்லாமல் இப்போது என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து விசாவுக்கு விசாவோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணுற மாதிரி. ஸோ அது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு ஒரு சில பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்களோட நேமு, ரோல் நம்பர்லாம் போட்டுருவீங்க. இதில் டேட் ஆஃப் அரைவல் அட் CBMQ. CBMQனா என்னென்னா கண்ட்ரி ஆஃப் ப்ரைமரி மெடிக்கல் குவாலிஃபிகேஷன். அதாவது நீங்கள் எந்த கண்ட்ரியில் ஸ்டடி பண்ணீங்க, ரஷ்யானா ரஷ்யா, கிர்கிஸ்தான், பிலிப்பைன்ஸ், ஏதோ ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரிக்கு நீங்கள் எப்போ போய் அறிவானீங்கிறதா அந்த டேட்டு தான் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடய பேட்ச் வச்சுக்கிறேன். 2016 நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து அக்டோபர் நான் ரீச் ஆயிருக்கேன் அப்படின்னா 1/10/2016. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் டிபார்ச்சர் ஃப்ரம் CBMQ, அந்த டு ஹோம் கண்ட்ரி, அந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் உங்களோட ஹோம் கண்ட்ரிக்கு நீங்கள் எப்போ வந்தீங்கிறது தான். ஸோ அங்கேருந்து நான் எப்போது கிளம்புனேன் அப்படிங்கிறத இங்கே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அங்கேருந்து நான் ஜூனில் வந்து 30/6/2017 கிளம்பியிருக்கேன்னு வச்சுக்குவோம். இந்த டேட்ஸ்லாம் நீங்கள் எங்கே கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரில அப்படின்னா, இப்போ எனக்கு காட்டுறேன். என்னோடய பாஸ்போர்ட்டில் இந்த எம்டி பேஜ் இருக்குல்ல, எம்டி பேஜில் உங்களோட இமிக்ரேஷன் சீல் இருக்கும், ஓகேவா? அந்த இமிக்ரேஷன் சீலில் உங்களுக்கு இங்கேருந்து கிளம்பும்போது, இப்போது நீங்கள் டெல்லியிலேருந்து கிளம்பிருக்கீங்கன்னா அங்கே ஒரு சீல் குத்திருப்பாங்க. ஸோ அந்த சீல், அப்புறம் அங்கே போய் நீங்கள் ரீச் ஆகும்போது ஒரு சீல் குத்திருப்பாங்க. ஸோ அந்த சீல்லே டேட் இருக்கும். இந்த டேட் இருக்குல்ல, இந்த டேட் தான் வந்து இப்போ நான் இங்கேருந்து கிளம்புன டேட்டு, அங்கே போய் நான் இப்போ அங்கே தான் அறிவாயிருக்கேன் அப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அதை வச்சு தான் இப்போ 1/10/2016 அப்படிங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வேலிடிட்டி ஆஃப் விசா இஷ்யூ பை CBMQ கவரிங் திஸ் ட்ரிப். அதாவது உங்களுக்கு இந்த ட்ரிப்புக்குள்ளே இருக்கிற விசா எல்லாமே மென்ஷன் பண்ணி, இந்த ட்ரிப்புக்குள்ளே 2016 2017 நான் மொத்தம் எனக்கு 2 விசா இருக்குது அப்படின்னா 2 விசாவுமே நான் இங்கே மென்ஷன் பண்ணணும். எனக்கு 2 விசா இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகும்போது ஒரு 3 months விசா போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு செப்டம்பரில் எனக்கு போட்டு கொடுக்குறாங்க. செப்டம்பர் 2016 டு அந்த விசா எப்போ முடியுது அப்படின்னா டிசம்பர் 2016 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இங்கே வந்து டேட் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுனால செப்டம்பர் டிசம்பர் மட்டும் மந்தோட இயரோட போட்டிருக்கேன் நான். சரியா? நெக்ஸ்ட்டு விசா வந்து அதே டிசம்பர் 2016 ஸ்டார்ட் ஆகி ஜூனில் அந்த விசா முடியுதுன்னு வச்சுக்கோம். ஜூன் 2017, ஓகே, இல்லைன்னா ஜூலைன்னு வச்சுக்கலாம். ஜூலை 2017. ஸோ இந்த டோட்டல் டியூரேஷன் ஆஃப் ஸ்டே, நீங்கள் அந்த கண்ட்ரியில் இந்த ட்ரிப்புக்குள்ளே அங்கே எவ்வளோ நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கிறத கேல்குலேட் பண்ணி போடணும். அது நீங்கள் இந்த கேல்குலேட்டர் டேஸ் அண்ட் டைம்ஸோட இந்த வெப்சைட்டில் கூட நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள். இப்போது நான் என்னோடதை கேல்குலேட் பண்ணுறேன். 1/10/2016, ஓகேவா? நெக்ஸ்ட் எண்ட் டேட் வந்து 30 ஜூன் 2017. கேல்குலேட் டேட் கொடுத்துறேன். ஸோ 8 months 29 days வருது. 8 months 29 days, ஓகே. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போது திரும்பி நாங்கள் வந்திருப்பேன் ஃப்ரம் ஹோம் கண்ட்ரிலேருந்து. திரும்பி நான் என்னோடய கிர்கிஸ்தானுக்கு நான் வந்திருப்பேன். அங்கே எப்போ ரீச் ஆனேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்ஸ் அதே 2017 செப்டம்பர் 2017ங்கிறதுனால 1/9/2017 வச்சுக்குவோம். நான் எக்ஸாம்பிளுக்கு அந்த டேட்லாம் சொல்கிறேன். இதே மாதிரி தான் அந்த டேட்லாம் நீங்கள் வந்து இமிக்ரேஷன் அந்த ஸ்டாம்ப் சீலில் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து செகண்ட் இயர் முடித்ததும் ரிட்டன் ஹோம் கண்ட்ரிக்கு வந்தது
எப்போ அப்படின்னா 19 ஜூன் 2018 வச்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரிப்பை கவர் பண்ணுறதுக்குள்ளே இருக்கிற விசா எல்லாமே வந்து இங்கே மென்ஷன் ஆகிருக்கணும். 2 விசானா 2 விசா, இல்லை ஒரே விசாவில் முடிஞ்சுன்னா ஒரே விசா. ஓகே, அதே மாதிரி டியூரேஷன் ஆஃப் ஸ்டே நீங்கள் மென்ஷன் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி 2019க்கு நான் எப்போ அங்கே போயிருக்கேன் அப்படின்னா அதாவது 2018லேருந்து 2019. நெக்ஸ்ட் அதே 10 செப்டம்பர் 2018 இங்கே ஹோம் கண்ட்ரிலேருந்து கிர்கிஸ்தானுக்கு 3rd இயருக்கு நான் போயிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரிட்டன் நான் வந்தது வந்து 3rd இயர் முடிஞ்சு நான் ரிட்டன் வந்திருக்கேன். 3rd இயர் முடிஞ்சுன்னா 2019 30/6/2019. அதே வந்து விசா மென்ஷன் பண்ணிடுவீங்க, எப்போலேருந்து எப்போ முடியுது அப்படி சொல்லிட்டு டியூரேஷன் ஆஃப் ஸ்டே. நெக்ஸ்ட்டு 4th இயர், அதாவது 2020 தான் நம்மளுக்கு கோவிட் வந்ததெல்லாம். 4th இயரில் திரும்பி வந்து 2019 வந்து அங்கே திரும்பி போயிருப்பேன். 1/9/2019 போயிட்டு திரும்பி ரிட்டன் வந்து 2020 ஜூலையில் தான் வந்தேன். 19/7/2020. ஏன்னா வந்து கோவிடு, ஸோ கொஞ்சம் டிலே ஆனதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அங்கே இருந்திருப்பேன். அதுக்குள்ளே இருக்கிற விசா சிங்கிள் விசாலே முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு இது மென்ஷன் பண்ண போதும். இல்லை 2 விசா வருது இந்த இயர்க்குள்ளே அப்படின்னா 2 விசா நீங்கள் மென்ஷன் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் இந்த டியூரேஷன் ஆஃப் ஸ்டே, ஐ திங்க் இந்த ரெண்டு எதுவும் டவுட் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த 2 நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இந்த இடம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். இதிலே உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீ கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 5th இயர் ஆன்லைன். நான் ரிட்டன் எதுவும் அங்கேருந்து நான் வரல, அதாவது என்னோடய ஹோம் கண்ட்ரிலேருந்து CBMQ என்னோடய மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் அந்த கண்ட்ரிக்கு நான் வந்து போகலை. நெக்ஸ்ட்டு வந்து நான் எப்போ போயிருக்கேன் அப்படின்னா 2022 to 2021 ஃபுல்லாக 1 இயர் இங்கே தான் இருந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 6th இயருக்கு நான் போயிருக்கேன். 6th இயருக்கு போனது இப்போது 21 வச்சுக்கோங்களேன். 1/9/2021 நான் போயிட்டு அங்கே வந்து திரும்பி நான் என்னோடய ஃபைனல் இயர் MBBS முடிச்சுட்டு தான் ரிட்டன் வந்திருக்கேன். ஸோ வந்து ரிட்டன் வரும்போது 8/7/2022 விசா கால்குலேட் பண்ணி போட்டுருவீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு விசா இருந்தாலும் அதுவுமே வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரம் to டேட்லாம் வரும், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து டோட்டல் டியூரேஷன் ஆஃப் ஸ்டே. ஸோ அவ்வளோதான். இதில் ஃபுல்லாகவே என்னோடய இயர் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இது ஃபுல்லாக என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களோட கீழே உங்களோட நேமு, ரோல் நம்பரு, சிக்னேச்சர் இதெல்லாம் போட்டுருவீங்க. டேட்டு, பிளேஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை வந்து கீழே கொடுத்துருக்காங்க உங்களோட இமிக்ரேஷன் ஸ்டாம்ப்பு, பாஸ்போர்ட்டில் இருக்க விசா டாக்குமெண்ட்ஸ் படி நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிடுவீங்க. ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் பாஸ் சர்டிஃபிகேட்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போது தமிழ்நாட்டில் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலில் நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறது, பெக் வாங்குறது, நெக்ஸ்ட் என்னென்ன ப்ராசஸ் எல்லாமே வீடியோ இருக்குது. அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். See you all in next video. Bye.